எறிவேன். தேவனை கொண்டு நிச்சயமாகவே முடிவுகளை காண்பேன். குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். கரையில்லா தேவனின் வாக்கு. ஆமென். ஒரே ஒரு முறை அந்த அடியை பாடணும். நீங்க கையை தட்டும் போது கையில ரத்தம் வருவதாக அந்த மாதிரி தட்டுங்க. ஆமென். God will do great things. நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த கேம்புக்கு பின்னாடி உங்க ரேஞ்சே வேற. நான் விசுவாசிக்கிறேன். இந்த தட்டினா நல்லா தட்டி ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். அடுத்த வருஷம் இந்த நேரம் வரும்போது நீங்க இருப்பதை காட்டிலும் பல மடங்கு விரிவாக்கத்தில் இருப்பீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லும் போதே ஆமென் சொல்லிடுங்களேன். அடுத்த வருஷம் இந்த கேம்ப் எனக்கு தெரியாது, மற்றதெல்லாம் கர்த்தர் கிட்ட. ஆனா நான் உங்களை பார்த்து ஜெபிக்கிறேன், விசுவாச அறிக்கை செய்கிறேன். எல்லா நிலையிலும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் நிலைமைகளை கர்த்தர் மாற்றுவார். நீங்க எழுந்து காலை வைப்பீங்க, கர்த்தர் காரியத்தை ஜெயமாக முடிப்பார். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஹalleluya. இன்னொரு வாட்டி அந்த அடியை பாடிரோமா? Thank you Lord. Come on, தலைக்கு மேல 1 2 3 4. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிபானின் பாசம் பெரிது. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், தேவனின் வாக்கு. ஆனந்த துதியோடி கேட்கும், பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதியோடி கேட்கும், பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனான் அவர் ஜன்னம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹalleluya. பாஸ் இவ்வளவு தைரியமா எப்படி இதை சொல்றீங்க? அந்த பாட்டுல இருந்து நாங்க குறுக மாட்டோம், குன்ற மாட்டோம், இவ்வளவு தைரியமா சொல்றீங்க. நான் சொல்றேன் என் சாட்சியை. நானு அமெரிக்கால படிச்சுட்டு சொர்க்காப்பாளையத்தில் ஊழியத்துக்கு வந்தேன். முதல் ஞாயிற்றுக்கிழமை அங்கிருந்து வந்தேன் பாருங்க. நான் சொல்றது 27 ஆண்டுக்கு முன்னாடி, 26 வருஷத்துக்கு முன்னாடி. So I came and I started ministry. First Sunday worship பண்றேன். இந்த ரொம்ப நாள் அமெரிக்கால இருந்து அந்த நாக்கெல்லாம் அப்படி மாறிடும் பாருங்க. இப்ப தமிழ் கரெக்டா வருது எனக்கு. அப்போ அன்பு காற்றுடி புலிகளே அப்படி வந்து தந்தானை துதிப்போமே, தந்தானை துதிப்போமே அப்படின்னு பண்ணேன். நான் நினைச்சேன் நான் பண்ண வர்ஷிப்புக்கும் நான் பண்ண பிரசங்கத்துக்கும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 15:30 ஆகும் நினைச்சேன். 7 பேர் காணாம போயிட்டான். It was a blessed subtraction. I started there. இன்னைக்கு சொல்ல முடியும் தைரியமா, குறுகல குன்றல, அது கரையில்லா தேவனின் வாக்கு. உங்க பக்கமா என் கையை நீட்டி ஒன்னு சொன்னா நீங்க ஆமீன் சொல்வீங்களா? உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்கள் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார். தாழ்விலும் சாபத்திலும் பிறந்த யாபேஸ் கர்த்தரை நோக்கி வேண்டினானாம். எனக்கு அப்பா வழியாவும் ஆசீர்வாதம் இல்ல, அம்மா வழியாவும் இல்ல. I'm born to be poor, I'm cursed to be poor. ஆனா அவன் ஜெபம் பண்ணான். இளமை பூத்து உதித்து வந்த போது, the prime of his youth, அவன் எழுந்து இப்படி ஜெபம் பண்ணான். கர்த்தாவே, எங்க அம்மா அப்பாயால முடியலனாலும் உன்னால என்னை ஆசீர்வதிக்க முடியும். நான் இப்போ உன்கிட்ட ஒன்னு கேட்கிறேன், நீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லைகளை பெரிதாக்கும். enlarge my territories. இன்னைக்கு ராத்திரி வந்திருக்கிறவங்களை பார்த்து சொல்றேங்க, உங்கள் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார். உங்களுடைய செல்வத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க கையிட்டு செய்யும் வேலைகள் மகத்துவங்களை காண்பீர்கள். எடுத்த காரியத்தை நீங்க ஜெயமா முடிப்பீங்க. அதுக்கப்புறம் கேட்டான், உம்முடைய நீ என்னை ஆசீர்வதியும் கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதியும், எல்லைகளை பெரிதாக்கும். தீங்கு என் இருதயத்தை துக்கப்படுத்த கூடாது. துக்கமாவே வாடாதீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எல்லாரும் நம்மளை ஏதாவது பண்ணும்போது கூட சிரிச்சுட்டே இருங்க. ஆமென். பிகாஸ் கடவுள் நம்மளை உண்டாக்கும் போது வியாகுலத்திற்காக உண்டாக்கல. God did not create us for misery and pain. God created us for joy. அதனால சொன்ன கர்த்தருடைய மகிழ்ச்சி என்னுடைய பலன்,
அவர் மகிழ்ச்சியா இருக்கிறார். அது என்னுடைய பலன். நான் வரும்போது ஆண்டவரை கேட்டேன், அப்பா நீங்க எப்படி இருக்கீங்கன்னு. நல்ல மூட்ல இருக்கேன் போய் சொல்லினாரு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவர் கெட்ட மூட்ல இருக்கிற மாதிரி இன்னைக்கு உதைக்கிற மாதிரி. ஆமென். He is in a very good mood today. நான் நம்புறேன் இன்னைக்கு இந்த மீட்டிங் முடியும் போதே உங்களை கர்த்தர் வழி நடத்துகிற வித்தியாசமா இருக்கும். ஒரு பெரிய ஜெயத்தை நீங்க காண போறீங்க. சோ அவன் ஜெபம் பண்றான். அவன் ஜெபத்துல எவ்வளவு ஒரு நிறைவு இருக்கு பாருங்க. தீங்கி என் இருதயத்தை என்ன செய்யக்கூடாதான், துக்கப்படுத்தாம என்ன பார்த்துக்கொண்டார். If this gets sorrowful, then I am going into depression. Then I will never make it in life. நான் வாழ்க்கையில் ஒரு உயரம் வரமாட்டேன். அதனால இது ஒண்ணு செய்யுங்க, என்னை ஆசீர்வதியும், எல்லைகளை பெரிதாக்கும், கொஞ்சம் பெருசானவே 4 நாய் குலைக்கும். ஆமென். இப்படி எல்லாம் இருக்கிறனால ஒண்ணு பண்ணுங்க. இந்த செல்வமும் உயர்வும் வரும்போது என் இருதயத்தை சந்தோஷமா வச்சு காத்துக்குப்பா. அதுக்கப்புறம் சொன்னா, நான் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளி செய்தார். நான் 2 முறை உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஆமீன் சொல்லணும். நீங்க வேண்டியதை இந்த கேம்ப்ல கர்த்தர் அருளி செய்வார். எண்ணி வந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு முடிப்பார். நீங்க இந்த கேம்பை விட்டு போய் உங்க வேலையில, வியாபாரத்துல, தொழில கால வைப்பீங்க. நான் விசுவாசிக்கிறேன், இதுவரை கண்டிராத வெற்றியை நீங்கள் காண தொடங்குவீர்கள். ஒரே ஒரு வாட்டி பாடிட்டு நான் வார்த்தைக்குள்ள போயிடுறேன். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிது, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்த்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், தேவனின் தேவனின் வாக்கு. பக்கத்துல ஒரு கையை பிடிச்சு நல்லா குலுக்கி சொல்லுங்க, குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம். இது தேவனின் வாக்கு. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மையுள்ள தேவன் அவர். கம் இப்ப கரங்களை தட்டி லாஸ்ட், இதான் லாஸ்ட், கண்டிப்பா லாஸ்ட். ஆமென். 1 2 3 4. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிது, மங்காத புகழுடன் வாழ்வோம், மாட்சி பெற்று உயர்த்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், தேவனின் வாக்கு. ஆனந்த துதியோடு கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஹல்லேலூயா. 2 கரங்களையும் மேல உயர்த்தி பழைய சாரா நவரஜ் அம்மையார் எழுதின பாட்டு. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தன் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், என்றும் தன் மகிமையை காண. ஜீவனுள்ள நாளெல்லாம் தன் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே.